ஹாய் காய்ஸ், அன்புடன் சுதா. நாம் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இது எனக்கு பழைய ட்ரெஸ்ஸிலேருந்து கிடச்சிச்சு. அப்புறம் டபுள் சைட் டேப்பு, சிசரு, ஸ்கெட்சு, பேங்கிள் ஒன்று, அப்புறம் B7000 க்ளூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபோம் எடுத்து அது மேலே பேங்கிள் வச்சு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். கலராக நான் வரைஞ்சிக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு வரைஞ்சிக்கோங்க. நான் அது மாதிரி எல்லா கலர்லேயும் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா சர்க்கிளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஃபோம் பாதி அளவு மட்டும் இருக்கிற மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி எல்லா ஃபோமையும் கம்மு யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஃபோமையும் ஒட்டுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காயிட்டோன்னு அதை எடுத்து அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணி அதோட சென்டரில் நம்ம த்ரெட்டு வச்சு கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டினா தான் நம்மளுக்கு அடிப்பக்கமும் ரோஸ் மாதிரி இருக்கும், மேல் பக்கமும் ரோஸ் மாதிரி இருக்கும். நான் அது மாதிரி த்ரெட்டு வச்சு கட்டிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கமாக அந்த த்ரெட்டை நகர்த்தி விட்டுட்டு அந்த த்ரெட்டு பக்கத்துலேயும் இன்னொரு த்ரெட்டு கட்டிக்கிட்டேன் நான். நீங்களும் அதே மாதிரி கட்டிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள். இப்போ நான் இன்னொரு நூல் கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அது நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி மறுபடியும் அந்த ஃபோம் ஷீட் எடுத்து அதில் ஒட்டி வச்சுக்கிறோம். அது நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த ஃபோம் ஷீட்டை எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபோம் ஷீட்டை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து அதையும் அப்படியே ரோல் பண்ணி பின்னாடி ஃபோம் ஷீட் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 2 ஃப்ளவர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்காகவும் ஒன்று ஒரு பூச்செடி மாதிரி வைக்கலான்னு யோசித்தேன். அதனால் ஒரு டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். அந்த டப்பாவில் அடியில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஸ்பாஞ்ச் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே தான் நம்ம செஞ்ச அந்த ஃப்ளவரை ஒட்டியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ மேக்னெட் எடுத்து நம்ம அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஃபோம் இருந்ததில் அதில் ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கலர் பண்ணிக்கிறேன். பார்க்க எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து லைட்டாக அதோட ஓரத்தில் மட்டும் பிளாக் கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் லீஃப் 2 கட் பண்ணி அந்த பவுல் மாதிரி இருந்ததுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சுதா. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது.